சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சொகுசு காரில் ஆடுகளை திருடிவிட்டு தப்பிய தம்பதியை காவல்துறையினர் சினிமாபட பாணியில் துரத்திச் சென்று பிடித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிதம்பரம். விவரங்கள். நிச்சயமாக நந்தா, காரில் ஆடு திருடிவிட்டு சொகுசாக வந்த கணவன் மனைவியை மடக்கி பிடித்து மானாமதுரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை ஆண்டாள் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் காளீஸ்வரன் மற்றும் இவரது மனைவி முத்துமாரி இருவரும் கணவன் மனைவி. இவர்கள் இருவரும் சொகுசு காரில் போலி நம்பர் பிளேட்டை ஒட்டிக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்தில் வயலில் மேய்ந்து கொண்டிருந்த 5 ஆடுகளை திருடியுள்ளனர். அந்த 5 ஆடுகளை காரில் திருடிக்கொண்டு மானாமதுரை வழியாக வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த தகவலின் பேரில் மானாமதுரை போலீசார் தேவர்சிலை அருகே காத்திருந்தனர். அப்போது போலீசாரை பார்த்தவுடன் காரை தாறுமாறாக ஓட்டியுள்ளனர். பின்னர் காரை நிறுத்தி கொண்டு தப்பி ஓட முயன்றனர். போலீசார் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து இருவரையும் சேர்ந்து பிடித்துள்ளனர். கார் உள்ளே இருந்த ஆடுகள் மற்றும் 2 போலி நம்பர் பிளேட்டுகள் போலீசார் பறிமுதல் செய்து ஆடுகளை திருடிய கணவன் மனைவியை மற்றும் கார்களையே மானாமதுரை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து காரில் ஆடு திருடிய கணவன் மனைவியை சினிமா பட பாணியில் போலீசார் விரட்டி சென்று பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கணவன் மனைவி இருவரையும் மானாமதுரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட யமுனேஸ்வரம் காவல் நிலையத்திற்கு மானாமதுரை போலீசார் தகவல் அளித்து அவர்கள் விசாரணைக்காக யமுனேஸ்வரம் போலீசார் தற்போது மானாமதுரை காவல் நிலையம் வந்துள்ளனர். எதற்காக ஆடுகளை திருடினர், இவ்வளவு டீசென்டாக இருந்து கொண்டு எப்படி திருடினர் என்று பல்வேறு கேள்விகளை போலீசார் எழுப்பி வருகின்றனர். நந்தா, நன்றி சிதம்பரம் விவரங்களுக்கு.